அண்மை செய்தி, தமிழ்நாடு மீனவர்கள் 13 பேர் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். தமிழ்நாடு மீனவர்கள் 13 பேரை இலங்கை கடற்படை சிறைபிடித்திருக்கிறது. கச்சத்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 13 பேரையும் விசைப்படகுகளோடு இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறது. எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படக்கூடிய நடவடிக்கை என்பது தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் நேற்று 3 விசைப்படகுகளோடு 33 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது இன்றைய தினம் 13 மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மீனவ மக்களிடையே. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக தாக்கல் நடத்துவது, சிறைபிடிப்பது போன்ற சம்பவங்கள் வந்து தொடர்கதையா இருக்கு. இதில் பாத்தீங்கன்னா நேற்று மீன்பிடிக்கச் சென்ற தமிழக மீனவர்கள் கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவு மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை வீரர்கள் ஒரு படகையும் அதில் இருந்த 13 மீனவர்கள் சிறைப்பிடித்திருக்காங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட 13 மீனவர்களை எல்லை தாண்டி வந்ததாக வழக்கு பதிவு செய்து தற்பொழுது இலங்கை கடற்படை முகாம் கொண்டு போறாங்க. கடற்படை முகாம் மீது விசாரணை நடத்தி இந்த மீனவர்களை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்க இருக்காங்க. இந்த சிறைப்பிடிக்கப்பட்ட 13 மீனவர்கள் எந்த பகுதி மீனவர்களும் இதுவரை தெரிய வரல. இலங்கை கடற்படை முகாம் கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் இது எந்த பகுதி மீனவர்களும் தெரிய வரும். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தமிழக மீனவர்களை சிறைப்பிடிக்கிற சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர்கள் 34 பேரையும் 3 படகையும் 2 தினங்களுக்கு தான் கைது செய்து சிறையில் அடைச்சிருந்தாங்க. அதுக்கு சரியானதுக்கு முன்னாக பாத்தீங்கன்னா மீண்டும் பாத்தீங்கன்னா இன்று 13 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டது ஒட்டுமொத்த தமிழக மீனவர் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. மத்திய அரசு துரித நடவடிக்கை எடுத்து இந்த மீனவர்களையும் படகையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.